Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. قال النبي صلى الله عليه وسلم كما تدين تدان. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, இந்த பிரபஞ்சம், ஒட்டுமொத்த உலகம், வானம், பூமி, பூமியில் உள்ள அனைத்தும், வானத்தில் உள்ள அனைத்தும் எல்லாமே அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறார். வலில்லாஹி மீராசுஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள், பூமிகள், அதற்குள் இருக்கக்கூடிய அனைத்தும் ஜீவராசிகளாக இருக்கட்டும், மலைகள், திடல்கள், கடல்கள், நகர்வன, ஊர்வன, பரப்பன, மிதப்பன எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்கிறார். அல்லாஹ் சொல்லும் போது அனைத்து அரசாட்சிக்கும் சொந்தம் நான் தான். அரசாட்சி என்றாலே அது எனக்குத்தான் சொந்தம். உண்மையிலேயே அவன் சொந்தம் கொண்டாடுவதற்கு மிக தகுதியானவன். காரணம், அவன் தான் படைத்தான். படைத்தவனுக்குத்தானே படைக்கப்பட்ட எல்லாமே சொந்தம். அப்படி இருந்தும் கூட அவன் படைப்பினங்களிலேயே மிக உயர்ந்த படைப்பாக, மிகச் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதனுக்குள்ளே ஆளுமை திறன், அதிகார திறன், ஆட்சி செய்கின்ற அந்த திறனை தந்து அவனை அரசனாக்கி அழகு பார்த்தான். அந்த அரசனாக்கி அழகு பார்ப்பதை அல்லாஹ் இப்படி சொன்னான்: நாம் யாரை விரும்புகிறோமோ அவர்களை அரசாட்சியில் அமர வைப்போம். யாரை விரும்புகிறோமோ அவர்களை அரசாட்சியிலிருந்து விலக்கி விடுவோம். யாருக்கு கண்ணியம் தர வேண்டுமோ நாம் கண்ணியம் தருவோம். யாரை கேவலப்படுத்த வேண்டுமோ அவர்களை நாம் கேவலப்படுத்துவோம் என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். பியதிக்கல் கைர். அல்லாஹ்விடத்தில் தான் அனைத்து நிலவுகளும். எவரும் எந்த நிலவையும் செய்திட முடியாது, எவரும் எந்த தீங்கையும் செய்திட முடியாது. உலகமே ஒன்று கூடினாலும் எவருக்கும் எதையும் தந்திட முடியாது. உலகமே ஒன்று கூடினாலும் எவருக்கும் எதையும் தடுத்திடவும் முடியாது. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் சொல். அப்படி இருந்தும் அல்லாஹ் 1,24,000 நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது அந்தந்த காலகட்டத்திலே, நபிமார்கள் வந்த அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த கௌமை ஆட்சி செய்கின்ற, அந்த அரசாட்சி செய்கின்ற அரசர்களுக்கு எதிராக இருக்க வேண்டிய நிலை வந்தது. அப்படியே அந்த அரசுக்கு எதிராக இருக்கிற நேரத்திலே இந்த பக்கம் அரசாட்சி, இந்த பக்கம் ஆளுமை, இந்த பக்கத்திலே அதிகாரம், இந்த பக்கத்திலே ஆணவம். இதற்கு நேர் எதிராக ஒரு நபியை, ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பினால் அந்த ரசூலிடத்திலே
அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? முஅஜிஸா என்கிற அற்புதம். இந்த அற்புத சக்திகளுக்கு முன்பாக அவனது ஆணவத்தை அடக்கி வைத்தான், அவனது அதிகாரத்தை ஒடுக்கி வைத்தான், அவனது ஆளுமையை நசுக்கி வைத்தான். அல்லாஹ் சொன்னான், என்னுடைய நபி, அந்த நபிக்கு நான் அனுப்பி வைத்த என்னுடைய ரசூல், அவருக்கு நான் தந்த வேதம், அவருக்கு நான் தந்த அற்புதம், அதுதான் உயர்ந்தது, உனது ஆட்சி அதிகாரம் ஒன்றுமற்றது என்று அவ்வப்பொழுது அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருந்தான். அதிலே எந்த வகையான மாற்று கருத்தையும் எவரும் சொல்ல முடியாது. ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்ரூதுக்கு எதிராக இருக்க வைத்தான். எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், என்னையும் நீதான் படைத்தாய், இந்த நம்ரூதையும் நீதான் படைத்தாய், அவனை அரசனாக நீதான் ஆக்கினாய், அவனுக்கு எதிராக என்னை நீ ஆக்கிவிட்டாய், நான் கொண்டு வந்த ரிசாலத்துக்கு விரோதமாக அவனை நீ ஆக்கிவிட்டாய், அவன் எனக்கு மிக பெரும் விரோதியாக செயல்படுகின்றான், என்னை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கெல்லாம் நோவினை தந்து என்னை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார். ரப்பே ரஹ்மானே, நீதான் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு உதவி செய்தான் தெரியுமா? அவன் காலில் விழுந்து கெஞ்சினான். அந்த அளவுக்கு அவனது ஆணவத்தை எல்லாம் அடக்கினான், அவனது அதிகாரத்தை ஒடுக்கினான். எந்த அளவுக்கு கெஞ்சினான் தெரியுமா? இப்ராஹிமே, இதற்கு மேலேயும் பாபில் என்கிற இந்த நகரத்திலே நீர் இருந்தால் ஒருவரும் என்னை மதிக்க மாட்டார்கள். நீ இந்த ஊரை விட்டும் நீ போய்விடப்பா. நான் உன்னை காலில் விழுந்து கும்பிடுறேன். இன்றைக்கு உள்ள வார்த்தைகளை சொல்ல போனால், காரணம் அவன் தான் சிலையை கும்பிடக்கூடியவன் தானே. அவன் அப்படி சொன்னான், நான் உன் காலில் விழுகிறேன், இந்த பாபில் என்கிற நகரத்தை விட்டும் நீ சென்று விடு, உன்னை சார்ந்தவர்களும் உன்னோடு வந்து விடுவார்கள், எனக்கு தலைவலி இல்லாமல் நான் ஆட்சி செய்வேன். ஏனென்றால் அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து சஹி சலாமத்தோடு நீர் வந்ததை ஊரெல்லாம் கேள்விப்பட்டு எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் நீதான், உண்மையிலேயே நான் நம்பிக்கைக்கு தகுதியானவன் அல்ல. ஆனால் ஆட்சி அதிகாரம் என்று வரும்போது அதற்கு நான் அலைகின்றேன், அதிகாரத்துக்காக வேண்டி பிச்சை எடுக்கின்றேன், உன் காலில் கூட விழுகின்றேன், நீ இந்த ஊரை விட்டும் போய்விடு என்று கெஞ்சினான். அதுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் தந்திருக்கிற அற்புதம், நான் தந்திருக்கிற மோஜிசாவுக்கு முன்பாக எந்த அரசாட்சியும் நிற்க முடியாது, எந்த அதிகாரங்களும் நிற்க முடியாது, எவனுடைய ஆணவமும் தலை தூக்க முடியாது. அல்லாஹ் அடக்கி வைத்தான், ஒடுக்கி வைத்தான். பிறகு அல்லாஹ் சொன்னான், கெஞ்சுகிறான், கூத்தாடுகிறான், உன் காலிலே விழுகின்றான். இப்ராஹிமே, நீங்கள் என்னுடைய ஹலீல் ஆயிற்றே, நீங்கள் பாபில் என்ற நகரத்தில் இருந்து நீங்கள் புறப்பட்டு ஷாமுக்கு போய்விடுங்கள் என்று அல்லாஹ் அதற்கு பிறகுதான் உத்தரவிட்டார். பாபில் என்கிற நகரத்திலிருந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் ஷாமுக்கு. ஷாமுக்கு போகின்ற பாதையிலே இதையெல்லாம் எதற்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், நாம் அச்சப்பட வேண்டியவர்கள் அல்ல, நாம் பயப்படப்பட வேண்டியவர்கள் அல்ல, நாம் கவலை கொள்ள வேண்டியவர்கள் அல்ல. ஆனால் ஒன்றே ஒன்று, நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டியவர்கள். நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நமது எண்ணங்களை, நமது செயல்களை, நமது சிந்தனைகளை, நமது உள்ளத்தில் ஏற்படுகின்ற அகம்பாவங்களை, ஆணவங்களை, அலட்சியங்களை, அதே நேரத்தில் அடுத்தவர்களை மிக தரக்குறைவாக நினைக்கின்ற அந்த துர்க்குணம், இவைகள் அனைத்திலிருந்தும் நாம் விடுபட்டு வெளியே வர வேண்டும். மற்றபடி நாம் பயப்பட வேண்டியவர்கள் அல்ல என்பதற்காக சொல்கிறேன். யார் வேண்டுமானாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும், யார் வேண்டுமானாலும் அதிகாரத்தை பிடிக்கட்டும், இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். அந்த வாக்குறுதி என்றாவது பொய்யாகுமா? இப்பொழுது பாபில் என்கிற நகரத்திலிருந்து ஷாமை நோக்கி போய்கொண்டிருக்கிற போது ஒரு துவா செய்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாமும் அந்த துவாவை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஞாபகப்படுத்துகிறேன். என்ன துவா செய்கிறார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், நம்ரூதுக்கு முன்பாக என்னை வெற்றியாக்கி விட்டாய்,
நம்ரூதை நீ அடக்கி விட்டாய், அவனது ஆணவம் ஒடுங்கி விட்டது. அவன் கெஞ்சி அவன் என்னிடத்தில் விழுந்து விட்டான். அந்த அளவுக்கு என்னை உயர்த்தினாய். ஆனால் என்னிடத்தில் செல்வம் இல்லாமல் இருக்கிறதே, என்னிடத்தில் காசு குணம் இல்லாமல் இருக்கிறதே, மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆயிற்று. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கெல்லாம் தந்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் சொல்லுவார்கள், இது உமது தந்தையின் சுன்னத் என்பார்கள். உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழிமுறை என்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரப்பிடத்திலே கேட்கிறார்கள், ரப்பே, நம்ரூதுக்கு முன்பாக என்னை வெற்றியாக்கி விட்டாய், அது சரிதான். ஆனால் கையில காசு பணம் இல்லாமல் இருக்கிறேன், அது மிகப்பெரிய மைனஸ் ஆயிற்றே. எந்த காலகட்டத்திலே 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்ட பிரார்த்தனையை நாம் இன்று நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கஷ்டப்பாடுபட்டு சம்பாதித்த பணங்களை வீண் விரயம் செய்கின்றோம். கஷ்டப்பாடுபட்டு சம்பாதிக்கின்ற பணங்களை அதை ஏளனமாகவும் அதை சாதாரணமாகவும் அதை மீண்டும் மீட்டெடுத்தல் என்பது எவ்வளவு கஷ்டம். அந்த பணத்தை சேகரித்தல் என்பது எவ்வளவு கஷ்டம். அது எவ்வளவு பெரிய ஞாபகத்து தெரியுமா? அதை நாம் உதாசீனப்படுத்தி விட்டாலோ, அதை வீண் விரயமாக ஆக்கிவிட்டாலோ மீண்டும் அந்த செல்வத்தை நாம் சேகரிக்க முடியுமா? அதை சம்பாதிக்க முடியுமா? காலத்தின் சூழல் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். தில்கல் ஐயாம் நுதாவிலுஹா பைனன் நாஸ். காலங்களின் சுழற்சி மனிதனை உச்சத்திற்கும் கொண்டு போகும், எதுவுமே மிச்சமில்லாமலும் ஆக்கும். எனவே எதற்கும் அவன் தயாராக இருக்க வேண்டும். ரப்பு தருகின்ற நியாமத்துகளிலேயே மிகப்பெரிய நியாமத் 2 நியாமத். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஈமான். ஈமான் என்கிற நியாமத்து தான் முதல். அதற்கடுத்த நியாமத் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? செல்வத்தின் மீது தான் கட்டமைக்கப்பட்டு. செல்வம் இல்லை என்றால் ஆரோக்கியம் கெட்டுவிடும், செல்வம் இருந்தால் ஆரோக்கியம் தானாக வந்துவிடும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ரப்பே ரஹ்மானே, எனக்கு செல்வத்தை தா, என்னை செல்வந்தனாக வாழவை. மிகப்பெரிய சக்தி. அல்லாஹ் அந்த சக்தியை இன்று இஸ்லாமியர்களுக்கு வழங்கி இருக்கிறார். அன்று இருந்து இன்று வரை, இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரையிலும் அந்த செல்வம் என்கிற சக்தி மிகப்பெரிய சக்தி. அல்லாஹ் அந்த சக்தியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த சக்தியை அழிப்பதற்காகத்தான் முயற்சிக்கிறார்கள். அந்த சக்தியை நம்மிடத்திலிருந்து எடுக்கத்தான் முயற்சிக்கிறார்கள். அதற்கு நாம் துணை போகலாமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய கலீலே, எதற்காக உங்களுக்கு செல்வம் வேண்டும்? ஏன் செல்வத்தை ஆசிக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மார்க்கத்தை நிமிர்ந்து சொல்வதற்காக, உன்னுடைய மார்க்கத்தை குனிந்து சொல்வதற்காக அல்ல. காசு பணம் இல்லை என்றால் என்னை கூணி குறுக வைத்து விடும். எனக்கு பணங்காசுகளை கொடுத்தால் யாரிடத்திலும் தேவையாகாமல், எவருக்கு முன்னாலும் குனியாமல், ஏனென்றால் அரசர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, அதிகாரத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. என் மார்க்கத்தை, நீ தந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது. செல்வத்தோடு நான் சென்றால் என்னுடைய மார்க்கத்தை, நீ அனுப்பி வைத்த அந்த தௌஹீத் என்கிற அந்த வேலையை மிக அழகாக செய்து முடிப்பேனே என்று சொன்னபோது, ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், அடுத்த ஸ்டெப் நீங்கள் குபேரராக ஆகப் போகிறீர்கள், அடுத்த ஸ்டெப் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆகப் போகிறீர்கள். அல்லாஹ் நினைத்தான், துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துக்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. ஒரு நொடி அல்லாஹ் நாடினால் மாற்றி விடுவான், புரட்டி விடுவான், உலகத்திலக்கர்தேகா. அல்லாஹ்வுடைய சக்தி அவ்வளவு மகாபெரிய சக்தி. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்படி ஈமான் கொண்டவர்கள் நாம் பயப்படலாமா? நாம் அதிர்ந்து போகலாமா? நாம் அரண்டு போகலாமா? நாம் மிரண்டு போகலாமா? இல்லை இல்லை, நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது முக்கியம். நம்மிடத்தில் மாற்றப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான விஷயம், நமது காசு பணங்களை கண்ட்ரோலில் வைக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் நியாமத்துகளிலே மிகப்பெரிய நியாமத், அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அதை பாராமுகமாக இருக்கக்கூடாது.
அதை 100 மடங்காக, பல்லாயிரம் மடங்காக, பல லட்சங்களாக, கோடிகளாக அதை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதை கொண்டு ஏழை என்கிற சமுதாயமே இல்லாத அளவுக்கு நாம் மாற்ற வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவி படித்தவர்களை உருவாக்க வேண்டும், பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும், பெரும் பெரும் ஜட்ஜுகளை உருவாக்க வேண்டும், பெரிய பெரிய மருத்துவர்களை உருவாக்க வேண்டும். இனி நமக்கு அதுதான் ஆயுதம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் நமக்கு ஆயுதம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தை கடந்து போகிறார்கள். இன்னும் ஷாம் வந்து சேரவில்லை. அதற்குள்ளாக காவலாளிகள் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு வந்தவர்களும் காவலாளிகளிடத்திலே சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த காவலாளிகள் சொன்னார்கள், எங்கள் மன்னன் உங்களை எல்லாம் அழைத்து வர சொன்னார். காரணம், இந்த இடத்தை கடப்பதாக இருந்தால் எங்கள் மன்னனின் அனுமதி வேண்டும். உங்களை எல்லாம் வர சொல்கிறார். எதுவுமே பேசவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மன்னனுக்கு முன்னால் போய் நின்றார்கள். அங்கே நம்ரூதை எதிர்கொண்டால் இங்கே போகிற பாதையிலே இன்னொரு தஜ்ஜாலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. சரி, இவனையும் எதிர்கொள்ளலாம். அங்கே நம்ரூதையே பார்த்தாகிவிட்டது. இவன் அதை விட எப்படி இருப்பான், பார்க்கலாம் இவனையும் தான் என்று சென்றால் அங்கே மன்னன் அமர்ந்திருக்கிறான். அஃகியோன் என்கிற பெயரை கொண்டவன். அவனும் ஆணவத்தில் கடந்தான், அதிகாரத்தில் மிதந்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தான். தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்து விட்டு சொன்னான், நீங்கள் தீர்க்கதரிசி போன்றல்லவா தெரிகிறது என்றான். உங்களை பார்த்தால் ஒரு சாதாரண மனிதராக தெரியவில்லையே. நீங்கள் உங்களை பார்த்தாலே எனக்கு பயம் வருகிறதே, உங்களை பார்த்தாலே எனக்கு நடுக்கம் வருகிறது என்றான். இந்த நடுக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த பயத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த பயமும் நடுக்கமும் எப்பொழுது ஏற்படும்? நமது உள்ளத்திலே தக்வா தஹாரத் நிறைந்திருந்தால், நம்மிடத்திலே சுத்தமான வாழ்க்கை இருந்தால், நம்மிடத்திலே அல்லாஹ்வுக்கு அஞ்சினால் உலகமெல்லாம் நம்மை பார்த்து அஞ்சும். மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷை. அல்லாஹ்வுக்கு யார் பயந்தார்களோ அவர்களை உலகத்தில் உள்ள அனைத்தும் பயப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அஃகியூன் மன்னன் கேட்கிறான், இந்த பெண் யார் என்று கேட்கிறான். பக்கத்திலே சாராமா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் துணைவியார் சாரா. மிக அழகு சீமாட்டி. அதை பார்த்த மாத்திரத்தில் கேட்டான், இந்த பெண் யார் என்று கேட்டார். ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தார்கள், இவனிடத்தில் மனைவி என்று சொன்னாலே அவன் கடுப்பாவான் என்று, மனைவி என்று சொன்னாலே அதை தாங்கிக் கொள்ள மாட்டான் என்று கேள்விப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் இவ்வளவு அழகான மனைவியோடு நீ வாழ்க்கை நடத்துவதா? இல்லை இல்லை, அது கூடவே கூடாது, இந்த பெண்மணி எனக்குத்தான் வேண்டும் என்று அவன் பிடுங்கிக் கொள்வான் என்பதை ஏற்கனவே தெரிந்திருந்த காரணத்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் சகோதரி என்றார். ஏனென்றால் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரி, என்னுடைய மார்க்கத்தை நான் கொண்டு வந்த தீனை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய சகோதரி என்கிற எண்ணத்திலே சொன்னார்கள். ஆனால் வாழ்நாள் முழுக்க சொன்னார்கள், நான் மாற்றி சொல்லியதை குற்றமாக கருதுகிறேன். என் ரப்புக்கு முன்னால் போய் நான் எப்படி நிற்பேன்? அந்த சின்ன ஒரு மாற்றத்தை கூட என் வாழ்க்கையிலே நான் பொய் சொல்லிவிட்டேன், நான் வாழ்க்கையிலே மாற்றமாக பேசிவிட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உண்மையை சொல்லியிருந்தால் விஷயம் வேறாக போயிருக்குமே என்கிற காரணத்தால் என் சகோதரி என்று சொன்னார். ஓ, உன்னுடைய சகோதரியா என்றான். அப்பொழுதும் கூட அவனுக்கு விடவில்லை மனது. கடைசியாக அன்று இரவு தங்க வைத்தான். அந்த இரவிலே நீர் தனியாக தங்க வேண்டும், சாரா தனியாக தங்க வேண்டும் என்று தனித்தனியாக தங்க வைத்தான். இரவு நடுநிசையிலே எவருக்கும் தெரியாமல் சாரா இருக்கும் இடத்திற்கு சென்றான். அருகில் சென்ற மாத்திரத்தில் கைகால்கள் விளங்காமல் போனான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து தன் அற்புத சக்தியினால் முஅஜிஸாவுக்கு முன்பாக உனது அரசாட்சி வேலை செய்யாது, என்னுடைய அற்புத சக்திக்கு முன்பாக உனது ஆணவம் வேலை செய்யாது, உனது ஆண்மை வேலை செய்யாது என்று அவனது 2 கைகால்களும் அவனிடத்தில் ஏற்பட்ட முடக்கத்தை துஆ செய்து சரி செய்தார். மீண்டும் பார்த்தான். நினைத்து பார்க்கிறோம். 2வது நாள் மீண்டும் முயற்சிக்கிறான். மீண்டும் துஆ செய்து சரி செய்தார்கள். 3வது இரவும் தங்க வைத்தான். 2வது நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லையே.
மூன்றாவது இரவும் அவன் முயற்சித்த நேரத்தில் தான் மீண்டும் அவனது கை கால்கள் எல்லாம் இழந்த போது, செயல் இழந்த போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இனி துஆவை கொண்டு சரியாகாது, அதற்கு நீ பரிகாரம் கொடுத்தாக வேண்டும். இப்பொழுது நான் துஆ செய்ய மாட்டேன், நீ எனக்கு பரிகாரம் கொடுக்க வேண்டும். என்ன பரிகாரம் வேண்டும் என்று கேட்டான். உன் அரசாட்சியிலே பாதியை கொடு என்று வாங்கினார். அந்த பாதியை பெற்றுக்கொண்டு துஆ செய்தார்கள், சரியாகிவிட்டது. அந்த துஆவை நாமும் பெற்றிருக்கின்றோம். அந்த தஹாரத்தை நாம் பெற்றால், அந்த தக்வாவை பெற்றால், ஒரே இரவிலே தஹஜ்ஜுதிலே கை நீட்டினால் அல்லாஹ் ஆட்சிகளை எல்லாம் துவம்சம் செய்து விடுவான், அதிகாரங்களை எல்லாம் நசுக்கி விடுவான், பொசுக்கி விடுவான். நம் கையிலே துஆ இருக்கிறது. நம்மிடத்திலே தக்வா தஹாரத் வேண்டும், நம்மிடத்திலே இறையச்சம் வேண்டும், நம்மிடத்திலே வாழ்க்கை நெறிமுறைகள் அழகாக வேண்டும். கமா துதீனு துதானு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எப்படி இருக்கிறாயோ அப்படித்தான் நடத்தப்படுவாய். நீ நம்பிக்கையாக இருந்தால் நம்பிக்கையானவர்களால் நடத்தப்படுவாய். நீ ஒழுக்கமாக இருந்தால் ஒழுக்கமானவர்களை கொண்டு நடத்தப்படுவாய். நீ சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தால் வாக்குகளை நிறைவேற்றக்கூடியவர்களை கொண்டு நீ நடத்தப்படுவாய். நீ பிறருக்கு கண்ணியம் தருபவனாக இருந்தால் கண்ணியம் தரக்கூடியவர்களை கொண்டு நடத்தப்படுவாய். நீ கேவலப்படுத்தக்கூடியவனாக இருந்தால் உன்னை கேவலப்படுத்தக்கூடியவர்களை கொண்டு நடத்தப்படுவாய். நீ ஒழுக்க சீலனாக இருந்தால் ஒழுக்க சீலனான ஒருவன் உன்னை ஆளுமைக்கு வந்து நடத்துவான் என்று மிக அழகாக நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள். உடனே அவனுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து பாதியை பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகரும் போது அப்கியல் மன்னன் சொன்னான், உங்களை போன்ற ஒரு நல்ல மனிதர் எங்காவது கிடைக்க பெற்றால், என்ன சொன்னான், உங்களை போன்ற ஒரு நல்ல மனிதர் எங்காவது நீங்கள் கிடைக்க பெற்றால் அவருக்கு என்னிடத்தில் இருக்கும் ஒரு அடிமை பெண், அந்த அடிமை பெண்ணும் சாதாரண பெண் அல்ல, ஒரு அரசனின் மகள். அவர் இறந்து விட்டால் அவரை நாங்கள் கொலை செய்து விட்டோம், அவருடைய மகள் அடிமையாக எங்களிடத்தில் இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு பெயர் தான் ஹாஜரா. அந்த ஹாஜராவை உங்களுக்கு தருகிறோம். நீங்கள் உங்களை போன்ற ஒருவரை பெறும்போது அவருக்கு ஹாஜராவை திருமணம் செய்து வையுங்கள் என்று அழகாக ஒப்படைத்தான். அழைத்து கொண்டு போனார்கள் ஷாமுக்கு. அப்பொழுது சாராமா சொன்னார்கள், என்னுடைய அன்பு கணவரே, என் மூலமாகத்தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை, என் மூலமாகத்தான் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமே. அதற்காக வேண்டி நான் ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் அதை ஏற்பீர்களா? உங்களை போன்ற ஒரு மனிதர் என்றார் அப்கியல் மன்னர். ஆனால் உங்களை விடவா சிறந்த ஒரு மனிதர், உங்களை விடவா ஒரு சிறந்தவர், உங்களுக்கே நான் ஹாஜராவை திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று திருமணம் முடித்து வைத்தார் சாரா. அல்லாஹ் சொன்னான், சாரா क्या तेरे अंदर इतनी खूबी है, क्या तेरे अंदर इतनी बड़ी अखलाक है, உன்னிடத்தில் இவ்வளவு அழகான நற்குணம் இருக்கிறதே, உன் கணவரை சந்தோஷப்படுத்துவதற்காக, ஒரு குழந்தை பெற்றெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீயே திருமணம் முடித்து வைக்கிறாயே. அப்படி என்றால் உன்னுடைய மலட்டுத்தனத்தை நீக்கி உன்னுடைய கருவிலேயும் நான் குழந்தையை உருவாக்குகிறேன் என்று அல்லாஹ் தக்தீரையை மாற்றி சாராவின் வயிற்றிலே அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அவர்களுக்கு அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அவர்களுக்கு அடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, சந்ததிகளிலேயே மிகச்சிறந்த சந்ததி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்ததிகளிலேயே பாரம்பரியங்களிலேயே மிகச்சிறந்த பாரம்பரியம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவரது தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவரது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவ்வளவு அழகான சந்ததி உலகத்திலேயே இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு சந்ததியை அல்லாஹ் உருவாக்கி தந்தார். இங்கே ஹாஜராவின் மூலமாக ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எத்துணை துன்பங்கள் கொஞ்சமா நஞ்சமா? ஒரு அரசன் வந்து துன்பப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பெரியவர்களே. நாம் அரசை பயப்படுகின்றோம், ஆளுமையை பயப்படுகின்றோம், ஆணவத்தில் இருப்பவர்களை பயப்படுகின்றோம், நம் உடன் பிறந்தவர்கள் நமக்கு தருகின்ற தீங்கை நினைத்து
நம்மோடு உடன் பிறந்த சகோதரிகள் தருகின்ற தீங்குகளை நினைத்து பாருங்கள். நம்முடைய உற்றார் உறவினர்களாக இருப்பவர்கள் நம்முடைய உயரத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய உச்சத்தை அவர்களால் மதிக்க முடியவில்லை, அதை ஏற்க முடியவில்லை. நம்முடைய நல்ல நிலையை பார்த்தவர்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை என்றால் இவர்களுடைய நிலை என்ன? நம்முடைய விட கொடுமையானது. இவர்களது நிலை என்ன? ஃபிரௌனை விட மிக கொடுமையானது. கூட பிறந்த அண்ணன் தம்பிகள், கூட பிறந்த சொந்தங்கள் பந்துகள் நமக்கு எதிராக செயல்பட்டால் அது ஆட்சி அதிகாரத்தை விட மிக கொடுமையானது. நினைத்து பாருங்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு தொந்தரவு! கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் கொண்டு வந்து கொடுமையாக அடித்து துன்புறுத்தி கிணற்றிலே போடுகிறார். அங்கிருந்து தொடங்கி 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 அந்த பொறுமையின் உச்சகட்டம் என்ன? மிஸ்ருக்கு அல்லாஹ் மன்னராக ஆக்கினார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிஸ்ருக்கு மன்னராக ஆக்கி அழகு பார்த்தான் அல்லாஹ். அத்துணை நபர்களுக்கும் தன் கரத்தால் அவர்களுக்கு தானியங்கள் கொடுத்து அவர்களது பசியை போக்கும் அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தினான். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களில் ஒருவர் தானே யஹூத். அந்த யகூதிகளுடைய அந்த பாரம்பரியம் தானே யகூதிகள் என்று இன்று நாம் சொல்லுகின்றோம். அந்த யூத பாரம்பரியத்திலே எத்துணை நபிமார்கள், ஒன்றா இரண்டா பெரியவர்களே, எத்தனை நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 12,000 நபிமார்களை கொலை செய்தவர்கள் தான் யூதர்கள். 1-2 நபிமார்கள் அல்ல. அதை அங்கிருந்து துவக்கம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுமைப்படுத்தி அடித்து அவர்களை கிணற்றில் தள்ளி, பிறகு அதிலிருந்து வெளியே வந்த போது சல்லி காசுகளுக்கு அவர்களை விற்பனை செய்து அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான். அந்த சபுர் அவர்களை உயர்த்தியது. அந்த யூசுப், நீங்க தான் யூசுஃபா என்று கேட்டார்கள் அந்த சகோதரர்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆமாம், நான் தான் யூசுப். அல்லாஹ் எனக்கு உயர்ந்த பதவியை தந்தான். காரணம், நான் பொறுமையாக இருந்தேன் அல்லவா, அதற்காக அல்லாஹ் தந்தது என்றார்கள். அந்த பொறுமை நம்மையும் நிச்சயமாக உயர்த்தாமல் விடாது. அந்த பொறுமை நம்மையும் சிகரத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் விடாது. நம்மை அழிக்க நினைத்தவர்களை அல்லாஹ் அழித்து விடுவான். இஸ்லாத்தை, இஸ்லாமியர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமானால் அந்த எண்ணம் உள்ளவர்களுக்கு 2 விஷயங்கள் நடக்கும். 2இல் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் நடத்தியே தீருவான். அது என்ன தெரியுமா? ஒன்று, அவர்களுக்கு ஹிதாயத்தை தந்து விடுவான். இல்லை என்றால் அவர்களை காணாமல் ஆக்கி விடுவான். 2இல் ஏதேனும் ஒன்றை அல்லாஹ் செய்வான். ஆனால் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும், நாம் நேர்மையாக இருக்க வேண்டும், நாம் நியாயமாக இருக்க வேண்டும். பெரியவர்களே, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களில் இருந்து வந்தவர்கள் தான் யூதர்கள். அதிலே எத்தனை நபிமார்களை அல்லாஹ் அரசர்களாகவும் ஆக்கி அதே நேரத்தில் நபியாகவும் அழகு பார்த்தார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அரசாட்சியும் தந்தான், நபியாகவும் ஆக்கி அழகு பார்த்தார். அதே நேரத்தில் வேதத்தையும் தந்து ரசூலாகவும் ஆக்கி அழகு பார்த்தார். அதற்கடுத்து பார்த்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நினைத்து பாருங்கள், ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு நீ எனக்கு தந்த அரசாட்சி போன்று வேறு யாருக்கும் தரக்கூடாது, அவ்வளவு பெரிய அரசாட்சியை எனக்கு கொடு ரப்பே என்று கேட்கும் அளவுக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தினார். இப்படியே நீங்கள் பார்த்து கொண்டே வந்தால் ஃபிரௌனை நினைத்து பார்க்க வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பயந்தார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், என்னை ஃபிரௌனை சந்திக்க சொல்கிறாயே, அவன் என்னிடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டால் நான் என்ன செய்வது என்று கேட்டார். அல்லாஹ் சொன்னான், லா தகப், பயப்படாதே, இன்னக அன்தல் ஆலா, நீதான் அங்கே உயர்ந்து நிற்பாய், உன்னை தாழ்த்துகின்ற சக்தி அவனுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சொன்னான். அந்த வார்த்தையை வாங்கி கொண்டு போனார்கள். அங்கே சென்றால் அவனை அரள வைத்தான், அல்லாஹ் மிரள வைத்தான். கையில் இருக்கும் ஒரு குச்சியை கொண்டு எத்தனை சாதனைகளை அல்லாஹ் சாதிக்க வைத்தான். கீழே போட்டால் பாம்பாக மாறியது, அதை கையிலே பிடித்தால் தடியாக மாறியது, கடலிலே அடித்தால் ரத்தமாக மாறியது, அந்த குச்சியை கொண்டு அடித்தால் நீர் பீரிட்டு வெளியே வந்தது. அல்லாஹ் அந்த அற்புத சக்திகளுக்கு முன்பாக அவனது ஆணவத்தை அடக்கினான், அவனது அரசாட்சியை ஒடுக்கினான். எந்த அளவுக்கு சொன்னான் தெரியுமா? இந்த மிஸ்ருடைய ஆட்சியே எனக்குரியது, இங்கே ஓடுகின்ற எல்லா நதிகளும் ஆறுகளும் கடலும் என்னுடைய ஹுக்குமின் கீழே ஓடுகிறது என்றான்.
நீ எந்த ஆறை சொல்கிறாயோ, நீ எந்த கடலை சொல்கிறாயோ, உன்னுடைய ஹுக்குமிலே ஓடுகிறதா? இப்பொழுது அதிலேயே உன்னை மூழ்கடிக்கிறேன் பார் என்று அல்லாஹ் அவனை அதிலேயே மூழ்கடித்து சேரை அவனது வாயிலே அள்ளி, ஏனென்றால் அந்த நேரத்தில் பார்த்து கலிமா சொன்னான், நான் மூசாவை கொண்டு ஈமான் கொள்கிறேன், ஆரோனை கொண்டு ஈமான் கொள்கிறேன், அந்த இருவரையும் அனுப்பி வைத்த ரப்பை கொண்டு ஈமான் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஜிப்ரீலே, இந்த நேரத்தில் அவனது ஈமான் ஏற்கப்படாது, அந்த மண்ணை அள்ளி அவனது வாயிலே திணியுங்கள் என்று சொன்னான். அங்கே உள்ளிருந்த மண்ணை அள்ளி திணித்தது, திணிக்கப்பட்ட அதோடு இறந்தான். அல்லாஹ் சொன்னான், இறந்தாலும் அவனது உடலை விடாதீர்கள், கியாம நாள் வரையிலும் பாதுகாத்து வையுங்கள். ஆணவம் கொண்டவனின் அரசாட்சி இப்படித்தான் இருக்கும், அடக்குமுறையிலே உள்ளவன் அரசாட்சி இப்படித்தான் முடியும், அவனுடைய உடலுக்கு அழிவே இல்லை என்று கியாம நாள் வரையிலும் வையுங்கள் என்று இன்றும் கூட அவனது உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். குர்ஆனிலே அதை அழகாக சொல்கிறார். இப்படிப்பட்ட ஃபிரௌனையும் கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வருகிறது. நபி அவர்களது காலத்தில் இருந்தவர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கொஞ்சமா நெஞ்சமா அவர்கள் செய்த அட்டுழியங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவிலே நடந்து சென்றால் அவர்களது கால்கள் எல்லாம் புண்ணாகும் வகையிலே மூக்களை பரப்பி வைப்பார்கள். நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தால் அவர்களது மேடியிலே ஒட்டகத்தின் குடலை கொண்டு வந்து போடுவார்கள். நபி அவர்களை ஒரு இடத்தில் அமர வைத்து மேலிருந்து கல்லை புரட்டி மேலே போட்டு கொண்டு விட வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தால் அவர்களை கொண்டு விடலாம் என்று கங்கணம் கட்டி உறுதியவாளோடு நின்றார்கள். எத்துணை. ஆனால் இதற்கு மத்தியிலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து ஃபத்ஹ் மக்காவை தந்தான். மக்கா நகரத்தை வெற்றியாக்கி தந்தான் என்றால் நபி அவர்களிடத்திலே ஜிப்ரீல் வருகை தருகிறார்கள். ஜிப்ரீல் வருகை தந்து, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், நீங்கள் வெறும் நபியாக இருக்க ஆசையா, இல்லை ஒரு அரசராகவும் நபியாகவும் இருக்க ஆசையா? உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நபியாக ரசூலாக, அதே நேரத்தில் உனக்கு அடிபணிந்த அடிமையாக இருக்க ஆசை என்றார்கள். அல்லாஹ் சொன்னான், உங்களை நான் நபியாக ரசூலாக, எனக்கு மிக பிடித்தமான அடிமையாக, அதே நேரத்தில் உலகத்தில் உள்ள அத்துணை அரசுகளும் உங்களுக்கு முன்னால் பணிகின்ற வகையிலே உங்களை உயர்த்துவேன் என்று அல்லாஹ் உயர்த்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அரசாட்சியை தந்த ரப்பு 63 ஆண்டுகளிலே அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். அப்படி அழைத்த நேரத்தில் நபி அவர்களது அந்த புனித உடலை வைத்துக் கொண்டு யார் அடுத்த கலீஃபா என்பது அங்கே முடிவாக்கப்படுகிறது. யார் கலீஃபா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த புனித உடலை அடக்குவதாக இருந்தாலும் ஒரு அதிகாரம் பெற்றவர் வர வேண்டும். அந்த அதிகாரம் பெற்றவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்பொழுது நபி அவர்களின் புனித உடலை அடக்கிவிட்டால் பிறகு தங்களுக்கு மத்தியிலே அங்கே கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதற்காக நபி அவர்களின் புனித உடலை வைத்துக் கொண்டே அங்கே யார் கலீஃபா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அங்கே அன்சாரிகள் சொன்னார்கள், நாங்கள் தான் அதற்கு தகுதி, எங்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார்கள். ஏனென்றால் நாங்கள் வீடு தந்தோம், நாங்கள் தான் சொத்துக்களை தந்தோம், நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பை தந்தோம், நாங்கள் தான் உங்களை அரவணைத்தோம், எனவே எங்களிலிருந்து தான் ஒருவர் கலீஃபாக வாழ்கின்றோம். உடனே அங்கே அன்சாரிகள் இப்படி சொன்ன நேரத்தில் குறைஷிகள் சொன்னார்கள், மக்கத்து முஹாஜிரின்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாங்கள் தான் அதற்கு தகுதி என்றார்கள். நாங்கள் எங்களது வீடுகளை இழந்தோம், சொத்துக்களை இழந்தோம், இந்த மார்க்கத்துக்காக வேண்டி எங்களை அனைத்தையும் இழந்து விட்டு வந்தவர்கள், எனவே நாங்கள் தான் அதற்கு தகுதி. எல்லாத்தையும் இழந்தோம் என்றல்லவா என்று ஒவ்வொன்றையும் சொல்கிறார்கள். இங்கே பார்த்தால் நினைத்து பார்க்கிறோம், யார் இதற்கு தகுதி? நபி அவர்களின் புனித உடலை வைத்துக் கொண்டு இவ்வளவு பேச்சு. உடனே அங்கே ஒரு வயோதிக பெரியவர், சஹாபிகளிலே மூத்தவர் எழுந்து சொன்னார், அல் ஐம்மத்து மின் குரைஷ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இதற்கு பிறகு ஆளுமை என்று வந்தால், எனக்கு பிறகு ஹிலாஃபத் என்று வந்தால் அது குறைஷிகளில் இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் அதை கேட்டிருக்கிறேன். உடனே அத்துணை சஹாபிகளுமே நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்கிறோம் என்று ஏற்று குறைஷிகளில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். குறைஷிகளிலே யாரை தேர்ந்தெடுப்பது? அங்கே அந்த பிரச்சனை வந்த போது உடனே சொன்னார்கள், யாரை தேர்ந்தெடுப்பது? யாருக்கும் எந்த குழப்பமும் தேவையில்லை. நபி அவர்கள் ஹால ஹயாத்திலே
அவர்கள் முடியாமல் போன நேரத்திலே, அவர்களது கடைசி நேரத்திலே நபி அவர்கள் இருக்க யாரை இமாமத்தில் நிற்க வைத்தார்களோ அவர்கள் தான் கலீஃபாவாக வேண்டும். உடனே அத்துணவேரும் சொன்னார்கள், ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாம் இமாமாக ஏற்றுக்கொள்வோம், கலீஃபாவாக ஏற்றுக்கொள்வோம் என்று கலாஃபத்தை தந்தார்கள். கிதாபிலே எழுதுகிறார்கள், அன்சாரிகளை ஏன் நபி அவர்கள் சொல்லவில்லை? அதற்கு அழகான விளக்கம் தருகிறார்கள். அன்சாரிகள் விவசாயிகள், அவர்களுக்கு நிலத்தை பற்றி தெரியும், அவர்களுக்கு உழுவதை பற்றி தெரியும், அவர்களுக்கு விதைப்பதை பற்றி தெரியும், அவர்களுக்கு அறுவடை செய்வதை பற்றி தெரியும். ஆண்களின் உள்ளங்களை தெரியுமா? ஆளுமை தெரியுமா? அதிகாரம் தெரியுமா? ஆட்சி முறை தெரியுமா? அது களம் கண்டவர்களுக்குத்தான் தெரியும், வியாபாரிகளுக்குத்தான் தெரியும், பல ஊர்களுக்கு சென்றவர்களுக்குத்தான் தெரியும், பல வேறிடத்திலே கொடுக்கல் வாங்கல் செய்தவர்களுக்குத்தான் அது தெரியும். அது குறைஷிகளிடத்தில் இருக்கிறது. எனவே அவர்கள் தான் கிலாபத்திற்கு தகுதியானவர்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கலீஃபாவாக ஆக்கி அழகு பார்த்தார். நபிவர்கள் அந்த அளவுக்கு உயர்த்தி அழகாக சொன்னதினால் குழப்பமில்லாமல் வந்து விட்டார்கள். ஆனால் அதோடு முடிந்ததா? இந்த மார்க்கம் எதையெல்லாம் சந்தித்து வந்திருக்கிறது. இந்த இஸ்லாமியர்கள் யார் யாரையெல்லாம் சந்தித்து வந்திருக்கிறோம் தெரியுமா? எல்லாவற்றையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதையும் தொடர்ந்து இனி கடைசி காலம் வரையிலும் என்னென்ன நிகழும் என்று நபி அவர்கள் சொன்னார்களோ அனைத்தையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அன்பிடைந்த பெரியோர்களே, விருதுநகர் மாவட்டத்திலே சாத்தூர் என்கிற ஒரு கிராமத்திலே 150 குடும்பங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு பள்ளிவாசலை 20 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்திற்கு அது போதுமானதாக இருந்திருக்கிறது. இப்பொழுது அது போதாத காலம், மேற்கொண்டும் கட்டலாம் என்று இறங்கி இருக்கிறார்கள். அதற்காக நமது பள்ளியை நோக்கி வந்திருக்கிறார்கள். அதிலே நாம் பங்கெடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் அதை நமது ஈமானுக்கு சாட்சியாக ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.